அதாவது சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இன்னும் அவர்களுக்கு வித்தியாசம் புரியவில்லை என்று நினைக்கிறேன். விஜய்க்கு தான் புரியலையா நம்ம போக, விஜய்க்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து சினிமா ஆசை வந்துருச்சு. சினிமா மாதிரியான இந்த விளம்பர ஆசை. சரி, இது ஒரு பக்கம். அவர்கள் சரி புதிதாக வரும்பொழுது இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கும், போக போக சரியாகிவிடும் என்று நம்புவோம். இவருக்கே அந்த வம்பு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு? ஏன்னா இவ்வளோ நாள் வசூல் பண்ணது இவங்க தான், அதோடைய தொடர்ச்சி தான் இப்போ வசூல் ஆகுது. இன்னொன்று அதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மசூதியில் இருக்கிற மௌல்விக்கு 20,000 மாதம் சம்பளம் கொடுக்குறீங்க அரசு செலவில். ஆனால் வருமானம் பூரா அந்த மசூதியே வச்சுக்கும். சர்ச்சில் உள்ள வருமானம் பூரா அவங்களே வச்சுப்பாங்க. அதற்கான சர்ச்சு ஏதாவது அவங்களுக்கு தேவாலயத்துக்கு உதவி செய்யணும், மறுசீரமைப்பு அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா இந்து அறநிலையத்துறைய பணத்தை வச்சு தான் நிதியை எடுத்து தான் பண்ணிட்டீங்க. அதாவது இந்துக்கள் கோயிலுக்கு அளிக்கும் நிதி, நன்கொடை, இல்லை அங்கே வரக்கூடிய மற்ற நிலம், குத்தகை, வருமானங்கள். ஏன் வந்து நீங்கள் சர்ச்சையும் அதே மாதிரி வந்து அவங்க வருமானத்தையும் அரசு எடுத்துங்க, நடத்துங்க, அவங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க. தர்காக்களோ மசூதிகளோ மதராசாக்களோ அங்கேயும் செய்யுங்க. அங்கே உள்ளவங்களுக்கு செலவெல்லாம் வந்து அரசு, இங்கே உள்ள வரவு அரசுக்கு போகும். அங்கே மௌல்விக்கு கொடுக்குற 20,000 சம்பளம் ஏன் இங்கே அர்ச்சகர்களுக்கு கொடுக்கக்கூடாது? எல்லா சாதி அர்ச்சகர்களுக்கும், அவர்களுக்கு எந்த சாதியாக இருந்தாலும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.